உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பட்டாபி சார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தற்போது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல நடைபெற்ற தேர்தல்ல அதிகமா வெற்றி பெற்றிருக்காரு. 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. ஐயா மன்னிக்கவும், 107 தொகுதி தான் வரும். ஏனென்றால் ஒரு தொகுதி அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு, சட்டத்திற்கு உட்பட்டு ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஓகே, உங்கள் கருத்துப்படி 107 என்று வைத்துக் கொள்வோம். இப்ப பெரும்பான்மையா விஜய் தான் இருக்காரு. 7ஆம் தேதி அறுதி பெரும்பான்மை பெறல என்னும், அதாவது இப்ப நடைபெற்ற தேர்தல்ல 3 பேரும் சேர்ந்து இவர் தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்காரு இல்லீங்களா? இல்லையே, மெஜாரிட்டி இல்லையே. மெஜாரிட்டி இல்ல, மெஜாரிட்டிக்கு 118 ஓட்டு வேணும். ஓகே, இவர்கிட்ட இருக்கிறது 107 ஓட்டு. ஓகே, ஒரு ஓட்டை 2 தொகுதியில நின்றதுனால ஒரு தொகுதியை ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. ஆனா அவர் ஆட்சி அமைக்கிறதுக்காக கவர்னரிடம் மனு கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆட்சி அமைப்பார்? அவரை ஆட்சி அமைக்க கூடாது, அவரை ஆட்சி அமைக்க அழைக்க கூடாது, அவருக்கு எதிராக எலெக்ஷன் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறது, போல் வயலேஷன் இருக்கிறது, மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறி நிறைய விஷயங்களை செய்துள்ளார். தாவேகா என்ற கட்சி மொத்தமாக 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேல புறாக்களுக்கு வண்ணம் தடவி பறக்க விட்டதும், குழந்தைகளை கேன்வாசிங்க்கு எடுத்துக்கொண்டதும், ஊண்டுதல் செய்ததும், இன்னும் பல விதமான விஷயத்தில் அவருக்கு எதிராக மனுவும் கவர்னர் மாளிகையில் இமெயில் மூலமாகவும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மீது கவர்னர் என்ன நடவடிக்கை என்கிறார், என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதையும் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 127 செக்ஷன் 127ல அவருக்கு சில விஷயங்களும் இதில் இருக்கிறது. அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் போது அட்டார்னி ஜெனரலையோ, இப்போது அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாட்டிற்கு தற்காலிகமாக காப்பந்து அரசு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர்களை சில தகவல்களை கேட்டு பெற்றுதான் அவர் அடுத்த முதலமைச்சரை பதவியேற்க அழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் பதவியேற்க கூடாது என்று நிறைய மனுக்கள் கவர்னரிடம் இமெயில் மூலமாகவும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அப்ப பதவி ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவிக்கிறீர்கள் அல்லவா? சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. சட்ட சிக்கல் இவர் மெஜாரிட்டி நிரூபிப்பார் என்று நீங்க நினைக்கிறீர்களா? வாய்ப்பு மிகவும் குறைவு ஐயா. அப்ப பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அல்லவா? அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. சீஃப் மினிஸ்டருக்கு தரக்கூடிய கான்வாய்கள் நேற்று அவருடைய இல்லத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக விஜய் இன்னும் முதலமைச்சராக இன்னும் பொறுப்பேற்கவில்லை. ஆளுநர் இன்னும் முதலமைச்சராக விஜயை பதவி ஏற்கிறதுக்கு அழைக்கவும் இல்லை. இவர்கள் மனு கொடுத்துள்ளார்கள் கவர்னரிடம் இமெயில் மூலமாக. ஐயா, நாங்கள் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம், எங்களை ஆட்சியை அழைக்க அனுமதியுங்கள் அப்படின்னு இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கு இன்னும் கவர்னர் மாளிகையில சில விஷயங்கள் பரிசீலனை செய்து நாளை விஜய் கவர்னரை சந்திப்பதாக ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பதை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு பார்க்க வேண்டும். அவரை பதவியேற்க அனுமதிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கவர்னர் மாளிகைக்கு ஸ்பீட் போஸ்டும் அனுப்பப்பட்டுள்ளது. என்ன நிலவரம் என்று இன்னும் 2 நாட்களில் தெரிய வரும் அல்லவா? நாளை மதியம் கவர்னரை விஜய் சந்தித்த பிறகு தெரிய வரும். ஏனென்றால் விஜயிடம் 107 எம்எல்ஏக்கள் தான் உள்ளார்கள். ஒரு எம்எல்ஏ, அவர் 108 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை 2 தொகுதியில நின்றதுனால 107 எம்எல்ஏ இருக்கிறதுனால இப்ப தனிப்பெரும்பான்மை இல்லை. இது கான்ஸ்டிடியூஷனல் விஷயம். அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லி இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா காப்பந்து முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கவர்னர் மாளிகை மூலமாக தான் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கப்படுகிறார்கள். கண்டிப்பாக. ஆனால் இப்போது ஒரு சட்ட விஷயம் என்னவென்றால்,
முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்கள் இருக்கிற அனைவரும் வந்து ராஜினாமா செய்வார்கள். இப்போது ஸ்டாலின் ஆல்ரெடி ராஜினாமா செய்து விட்டார். இன்று மதியம் செய்திருக்கிறார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம், விஜய் அவர்கள் பதவி ஏற்பாரா இல்லையா? சட்டத்தின்படி விஜய் பதவி ஏற்பது கடினம். சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அதையும் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். வேண்டுமென்றால் எதிர்கட்சிகள் எங்கிருந்தாவது உடைக்கப்பட்டால் அல்லது எதிர்கட்சிகள் தானாக விரும்பி விஜய்க்கு ஆதரவு அளித்தால் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் விஜய் மேல் சொல்லப்படக்கூடிய எலெக்ஷன் நடைமுறை விதி மீறல் அதிக அளவில் இருக்கிறது. குழந்தைகளை வாக்குப்பதிவுக்கு கேன்வாஸ் செய்த விஷயங்களும் இருக்கிறது. புறாவை பறக்கவிட்ட விஷயமும் இருக்கிறது. மற்றும் இன்னும் சில விஷயங்களை பார்க்கும்போது திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றவர், அதே மாதிரி திருச்சி சர்ச்சில் தாவேகா சின்னத்துடன் கொடியுடன் சர்ச்சில் பிரேயர் செய்துள்ளார். இது சட்ட விதிமுறை மீறல், எலெக்ஷன் நடைமுறை விதி மீறல். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. நன்றி ஐயா. நன்றி ஐயா.